வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ ஐயப்பன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. சுயம்புவாக அருள் பாலிக்கும் முடப்பக்காடு ஐயப்பன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. சுவாமி ஐயப்பனுக்கு நாடெங்கிலும் எண்ணற்ற ஆலயங்கள் உள்ளன. ஆனால் சாஸ்தா எனும் சுவாமி ஐயப்பன் சுயம்புவாக தோன்றிய ஆலயத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்நியர்களின் படையெடுப்பையும் தாக்கு பிடித்த சுவாமி ஐயப்பன் இன்றும் அதே இடத்தில் எளிமையாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கி குறைகளை தீர்த்து வருகின்றார். இவருக்கு துணையாக இடது பின்புறம் பெரிய ஆலயத்தில் முருகப்பெருமான் தம் கரங்களில் ஞானப்பழமும் தண்டமும் தாங்கி அருள் வழங்குகின்றார். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மூவேந்தர்கள் காலத்தில் சேர சோழ மன்னர்கள் சேர சோழர் பாண்டியர் ஆட்சி பண்ண அந்த காலத்திலேயே பாலக்காடு பகுதியிலிருந்து பல்லவர்கள் சேர மன்னர்களுக்கு பிறகு வேறு சமூகத்தினர் சிலர் இப்பகுதி ஆட்சி செய்தனர். இவர்கள் ஆண்ட பகுதி வள்ளுவ நாடு, கொல்லங்கோடு, பாலக்காடு என 3 பிரிவுகளாக இருந்தது. இதில் பாலக்காட்டை கேசரி வர்மா என்ற அரசன் ஆட்சி செய்தான். அதன் பின்பு கிபி 1757 கோழிக்கோடு அரசனாக சாமுத்திரி ஐதர் அலி திப்பு சுல்தானை அடுத்து ஆங்கிலேயர் வசமானது. அந்நியர் ஆட்சியில் சிதைக்கப்பட்ட எண்ணற்ற ஆலயங்களில் ஒன்றாக முடப்பக்காடு ஆலயமும் இருந்தது. ஆனால் இந்த ஆலய வளாகத்தில் எளிய ஆலயமாக இருந்த சாஸ்தா சுயம்பு திருமேனி ஆலயம் பாதிக்கப்படவில்லை. அதன் பிறகு இந்த ஆலய வளாகம் பல 100 ஆண்டுகள் கவனிப்பாரற்று கிடந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் வாழ்ந்த அடியார் ஒருவர் பெருமக்கள் அனைவரையும் அழைத்து ஆலயத்தின் உண்மை நிலை அறிய தேவ பிரசன்னம் மற்றும் தாம்பூல பிரசன்னம் ஆகியவற்றை பார்த்தனர். அதில் இங்கு பழமையான 2 ஆலயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதன்படி பெரிய ஆலயம் சுப்பிரமணியர் ஆலயம் என்றும் சிறிய ஆலயம் சாஸ்தாவின் சுயம்பு வடிவம் என்றும் தெரிய வந்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஊர் மக்கள் 2017ஆம் ஆண்டு ஆலயம் எழுப்பும் பணியில் ஈடுபட்டனர். ஆலய திருப்பணியில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த அடியவர் ஒருவர் இந்த ஆலயத்தின் புனரமைப்பிற்கு பெரிதும் உதவினார். அதன் பயனால் இவ்வாலயம் இன்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்திருந்த சுப்பிரமணியர் சிலையும் அதே கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டுக்கு உகந்ததாக மக்கள் வழிபட்டு வருகின்றனர். நீங்களும் இந்த சுயம்பு ஐயப்பரை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் வைத்து ஐயப்பன் நமக்கு நல்லது செய்வார் என்று நம்பி நீங்களும் வேண்டி நலனடைய வேண்டுகிறோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.